பிலிப்பியர் 3:14. எல்லா பிலிப்பியர் புத்தகத்தை எடுத்துக்கங்க. 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். சோமல்ல பிதாவை நன்றி அப்பா, அந்த வார்த்தை ஆசீர்வதி. இந்த வார்த்தை மூலமாய் தேவனாய் கர்த்தர் என்னோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். சொல்லுங்க, லக்கை நோக்கி தொடருகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். தொடர்கிறேன் என்றால் ஓடுகிறேன், பின் செல்லுகிறேன், லக்கை நோக்கி பின் செல்லுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்களிலே பலவிதமான இலக்கு நமக்கு உண்டு. இந்த வயசுல நான் செட்டில் ஆயிடணும், 50 வயசுல நல்ல ஒரு நிலைக்கு வந்து வீட்டு வாசல் கட்டி பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி பேரம்பேத்தி பார்த்துடணும். அது ஒரு டார்கெட், இலக்கு. இந்த வயசுல 25 வயசு நான் கம்பெனி சென்று அடுத்த 25 வருஷத்துல ஒரு நல்ல நிலையில நான் இருப்பேன். இன்னைக்கு எல்லாரும் இலக்கை வைத்து அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் கம்பெனி வச்சா இந்த வயசுல இந்த வருஷத்துக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், இந்த கம்பெனி இவ்வளவு பெருசா நான் உயர்த்துவேன். சபை கூட இந்த வருஷத்துல இப்படி சபை இவ்வளவு பெருசா என்று இருக்கும், நான் இப்படி கட்டிடுவேன். இப்படி ஆக பல விதத்துல இலக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஏங்க இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஓடினதாங்க நாளைக்கு என்ன பண்ண முடியும், உட்கார்ந்து சாப்பிட முடியும், அதை அடைய முடியும். ஒரு கனவு எனக்கு இருக்கு, ஏற்கஞ்சேரியில அல்லது மாதாவரத்துல ஒரு நல்ல வீடு வாங்கி கட்டிடணும். அதுக்காக தான் நான் ஓடுறேன். அதுக்காக தான் நான் ஓடுறேன் சொல்லுவாங்க இல்லையா? நானும் கஷ்டப்படவே, என் பிள்ளைங்களும் கஷ்டப்படக்கூடாது. இப்படி பல விதத்துல இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. இலக்கை நோக்கி நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன இலக்கு? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிறேன். நம்முடைய ஓட்டம், தொடருகிறேன் என்று சொன்னால் ஓட்டம், நம்முடைய ஓட்டம், நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறேன்னா பரம அழைப்பின் பந்தய பொருள். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் எது? 20:21 பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20:21. நம்முடைய குடியிருப்போ, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய குடியிருப்பு தான் பரலோக ராஜ்யம் தான் நமக்கு இலக்கு. சொல்லுங்க. ரொம்ப நாளா எனக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பேசவே வரல சபையில. நம் பழைய டைரி எல்லாம் புரட்டி பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் நிறைய பிரசங்கம் இருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பிரசங்கத்தை குறித்து நாம அதிக நேரத்துல நம்ம கேள்விப்படாம போயிட்டோம் கடந்த ஒரு சில மாதங்களாக. போன வருஷத்துல இந்த வருஷத்துல 4 மாசத்துல கூட
பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அந்த வசனம் நமக்குள்ள இல்லவே இல்லை. அது எண்ணமே இல்லை. காரணம் என்னன்னா, இன்றைக்கு உலகம் முழுவதுமே அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான எண்ணம் இல்ல. எண்ணம் இல்ல. உலகெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? உலகம் ஒரு பக்கம் ஒரு ஒரு பகுதி அழிஞ்சு போய்க்கிட்டே இருக்கு. அமெரிக்கா ஒரு பக்கம் அழியுது, ஈரான் ஒரு பக்கம் அழியுது. இஸ்ரேல் ஒரு பக்கம் அழியுது, ரஷ்யா, உக்ரைன் அழிந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக மக்கள் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, அந்த உலகத்தின் மேலேயே ஆசை வைத்து உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னவோ அப்படியே இந்த உலகத்துல வாழ போறோம் பொழுது ரொம்ப நாளு. ஆண்டவர் வர்றது அப்புறம். செத்து போனா எப்படி போவோம்? எங்க போற? அல்லேலூயா. மரிச்சா எங்க போவோம்? மரணம் வரப்போறதில்ல. அவர் நேரம் வரும்போது தான் வரும். சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வரும்போது தான் அவருக்கு எப்ப நமக்கு நேரம் கொடுக்குறோ அப்பதான் அது வரும். நம்ம சொல்றதுனால வராது. ஆனா, எப்போனாவது நமக்கு சம்பவிக்கலாம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. யாரும் நிரந்தரமானவனும் கிடையாது. யாரும் நிரந்தரமானவனும் கிடையாது. எல்லாம் டெம்பரவரி. சொல்லுங்க டெம்பரவரி. இந்த உலகம் டெம்பரவரி தான். சொல்லுங்க. எல்லாமே மாயை தான். மாயையும் மனுஷனுக்கு சஞ்சலமா இருக்கிறது. மனதுக்கு சஞ்சலம். நான் உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் தான் நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். சதா உலக காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கிறோம். அத வாங்கணும், இத வாங்கணும், இப்படி வாங்கணும், அப்படி வாங்கணும். இந்த எண்ணத்திலே போயிட்டோம். இத்தனை ட்ரெஸ் எடுக்கணும், இப்படி போடும், அப்படி போடும். ஆனா இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தனை இன்னைக்கு இல்லாம இருக்கிறது. உண்மை சொல்லப் போனா என்னையே நான் சொல்றேன். எனக்குள்ள எப்பவுமே பரலோக சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலமா எனக்கு அந்த பரலோகம் என்று குறித்ததான எண்ணமே இல்லாம என்னையே யோசித்து பார்க்கிறேன் நானு. எப்பவுமே அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான எண்ணம் எனக்குள்ள எப்பயுமே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா சில காலமா அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அந்த காரியம் எனக்குள்ள இல்ல. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். நமக்குள்ளேயே இல்லையே எப்படி அது? எல்லாம் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிறது நம்ம தொடர்ச்சியா இருக்கிறது போல தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இல்லையா? எத்தனை வருஷம் வாழப் போறோம்? ஆனா தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அந்த பரலோகம் அந்த பரம அழைப்புக்காக பங்குள்ளவர்களாய் நாம் மாறணும். அந்த லக்கை நோக்கி ஓடணும். சொல்லுங்க பார்க்கலாம். லக்கை நோக்கி ஓடணும். சொல்லுங்க. லக்கை நோக்கி ஓடணும். சோதித்து தோன்றும் ஒரு தேசம் உண்டு. விசுவாச கண்களால் நான் அதை காண்கிறேன். அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். ம். ஸ்தோத்திரம். அதுதான் இலக்கு. நம்முடைய இலக்கு பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நான் எப்பவுமே சொல்றதுதான். இந்த உங்களுக்கு ஐஸ்வர்யம் தருவாருன்னு சொல்றதுனால ஐஸ்வர்யம் வரப்போறது இல்ல. ஆனா பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பேசும்போது நிச்சயமா ஐஸ்வர்யம் நமக்கு, நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நீ பரலோக ராஜ்யத்துக்காக காரியங்களை நீ செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரி. அப்போ மேலானத நம்ம நாடணும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள்.
பெரும்படிக்கு அப்படி செய் அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். சொல்லுங்க பந்தய பொருள். சொல்லுங்க பந்தய பொருள் எது? நமக்கு ஒரு கிரீடம் உண்டு. சொல்லுங்க விசுவாச ஹல்லேலூயா. கிரீடம் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாடாத கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, இந்த பந்தய பொருளை நோக்கி ஓடணும். சொல்லுங்க பரலோகத்தை நோக்கி ஓடணும். நம்முடைய ஓட்டம் பாதையில நிக்க கூடாது. பரலோக ராஜ்யத்தை குறிச்சு தடப்படவே கூடாது. பரலோக ராஜ்யமா அவங்க யாருமே பிரசங்கம் பண்ணல. எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணல. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்து யாருமே சொல்ல. இந்த உலகத்தை குறிச்சுதான் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அதனால பரலோக ராஜ்யம் இல்ல அப்படின்ற தீர்மானத்துக்கு வந்துடாதீங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து எண்ணம் இல்லாம தீர்மானத்துக்கு சொல்லுங்க வந்துடாதீங்க. தீர்மானத்துக்கு வந்துடாதீங்க. உலகத்துல நான் என்னதான் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். இந்த உலகத்துல ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்க, ஆனா கூட வராது. காரு பங்களா வீடு வாசல் எல்லாம் இருக்கட்டும், ஆனா கூட வராது. எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுனால அழிஞ்சு போயிடும். அடுத்த ஆளுக்கு விட்டுட்டு போய்கிட்டே இருக்க போறோம் நாம. இந்த கவலைதான் யாருக்கு? சாலமோனுக்கு அதான் கவலை. இவ்வளோ சம்பாதிச்ச, ஆனா யாருக்கு விட்டு போறேன்? தன் மகனுக்கு விட்டுட்டு போறத குறித்து யாருக்கோ விட்டு போறேன்றார். அல்லேலூயா. சாலமோன் வாழ்ந்த நாள் எவ்வளவுன்னு தெரியல. 120 வருஷம் இருக்குமா நான் தெரியல. சரி. ஓகே. அப்ப அருமையானவர்களே, இது ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ள. நம்ம சதா உலகத்திலேயே போய்கிட்டு இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணம் இல்லாம இருக்கிறோம். ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்குவதுதான் அந்த தேவனுடைய செய்தியினுடைய நோக்கமே. உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்தான ஒரு தூண்டுதலை உருவாக்குவதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கம். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளே உணர்த்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசின சபைகள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அதனால பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுனா பரலோக ராஜ்யம் தான் அதுக்குதான் போன போல எதுவுமே நமக்கு கிடைக்காது. பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறவன் தான் எல்லாத்திலும் நல்லா இருக்கிறாங்க. சொல்லுங்க. அது அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்க சபையாரு நல்லா இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? என்னதானே உனக்கு இதை தரார் அதை தரா அப்படி தரா இப்படி தரான்னு சொல்ற சபையை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசின சபைகள் இன்றைக்கு உயர்ந்த உலகத்திலே பெரிய சபைகளா இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருக்கிற சபைகளா இருக்கிறது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அதுதான் நல்லது நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னா அருமையானவர்களே, நீங்க நாங்க இதை குறிச்சு பேசிக்கிட்டே இருந்தா ஸ்தோத்திரம். அதை நம்ம என்ன பண்ண அதை விட்டுருவோம். பரலோகத்தை விட்டுருவோம். நாங்க பரலோகத்தை குறித்து பேசிக்கிட்டு இருந்தா பரலோகத்தை பிடிச்சுக்கிட்டா அதெல்லாம் நம்ம பின்னாடி வரும். பின்னாடி வந்தாலும் சரி வரல விட்டு அது நம்மளை விட்டு போனாலும் பரவாயில்ல, அங்க போய் சேர்ந்துரும். ஒரு அல்லேலூயா. என்னைக்கா இருந்தாலும் நம்மளை விட்டு அது போவோம். சரி, ஒரு 5 காரியம். அவ்வளவு நேரம் கிடையாது. ஆனாலும் நான் வார்த்தைகளை சுருக்கமா சொல்லி நான் முடிச்சிடறேன். 5 காரியத்தை நேரத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன். முதல் இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5 காரியத்தை சுருக்கமா நான் சொல்லிடுறேன். முதலாவது, இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடரணும். தொடர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, 10ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 10, 11 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய
மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள் உள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குவியமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. எப்படியாவது நான் உயிர்த்தெழுதலில் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாக நான் மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்காக தகுதி அடைய வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் என்ன சொல்றாரு? நான் தகுதி அடையணும். முதல் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதியா மாறணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? ஆமா, சில தகுதிகள் நமக்கு இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாய் பெற்றாச்சு, சபைக்கு வரோம். ஆனா அநேக காரியங்கள் நமக்கு தகுதிகள், அடிப்படை தகுதிகள் இருந்தாலும் சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில தேவைதான். அது என்ன தகுதி நான் சொல்லல. பொதுவாவே தகுதியான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். நமக்கு எதெல்லாம் தோணுதோ, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு இது தகுதி இல்லாம இருக்கு, நான் தகுதி இல்லாம இருக்கிறேன், அதனால என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒப்புரவாக்குங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? எல்லாம் எல்லாம் எனக்கு என்ன இருக்காது? எதெல்லாம் நம்ம தகுதி இல்லைன்னு நினைக்கிறோமோ, இது நான் ஆண்டவருடைய பிள்ளை, இது அனுபவிக்க எனக்கு தகுதி இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். நினைக்கிறீங்களோ? அதெல்லாம் செய்யாதீங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் இருக்கிறதுனால அனுபவிச்சா நாம தேவனுக்கு முன்பாக தகுதியா இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அதிகாரம் இருக்குது. அதனால என் வாயி, ஏன் இதுன்னு சொல்லி குடிச்சீங்கன்னா ஏன் போய் சேர்ந்துருவேன் சீக்கிரம். கிட்னி வந்து செத்து போயிடுவேன். குடிக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க? குடிக்கிறான். எனக்கு என்ன ஆகுது? என் வீட்டுக்காரு குடிக்கிறார், நானும் குடிக்கிறேன். செத்து போயிடுவேன் சீக்கிரம். பரலோக சொந்தமே எனக்கு பாட முடியாது. ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா கூட இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், தம் அடிக்கிறது, இதெல்லாம் என்ன ஆயிடும்? பொம்பளைங்க மாவா போடுறது, தகுதியா இருக்கணும். சொல்லு, எல்லாம் நமக்கு என்ன இருக்குது? எல்லாம் தகுதிதான். நீ எல்லாத்தையும் சபைக்கு வர்றதுனால நீங்க என்ன பண்ண போறதில்ல? என்ன பண்ண போறதில்ல? தகுதியாக போறதில்ல. எதெல்லாம் தகுதி இல்ல, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு உட்காருமா, ஏம்மா உட்காரு. அப்புறம் அப்ப பாரு, நீ குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு நீ உன் உடம்ப நீ கெடுத்துக்க கூடாது. கழுத்த பிடிச்சிட்டால, கழுத்த பிடிச்சிட்டால. யா சாரி, கவனிங்க. இது வந்து நான் இதெல்லாம் பேசணும்னு நினைக்கல. வந்துச்சு தானாவே. அல்லேலூயா. சரி. ஏன் இத சொல்றேன்னா, அருமையானவர்களே, நம்ம எல்லாமே தகுதியா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு வந்துட்டா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான். நம்மள பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா? 2 தீமோத்தேயு 3:16 படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதில் இத செய்யலாம். என்னதான்? தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய வார்த்தைய நம்ம படிக்கும்போது, நமக்கு என்ன வருதாம்?
நம்ம தகுதி உள்ளவர்களா மாத்துது. எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக்குது. தேவனுடைய வார்த்தை படிக்கணும். அவன் தகுதியான ஆள மாத்துறது தேவனுடைய வார்த்தை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. என்னதான்? கலப்பை மேல கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி எப்படி நம்ம நினைச்ச கூடாது. இயேசுவை ஏத்துக்கினேன், ஆனாலும் பரலோகத்துக்கு போயிடுவேன். போவே முடியாது. ரெட்டத்தனியான நரகம். என்னது? நீ இயேசுவை ஏத்துக்கிட்டு நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு அபிஷேகம் பெற்றுட்டு கர்த்தரை தேடாம பின்மாற்றம் ஆகுறனா உனக்கு ரெட்டத்தனியான பங்கு. சொல்லுங்க அவர் அல்லேலூயா. ஆமென். அப்போ அருமையானவர்களே, நாம என்ன செய்யணும்? கலப்பை மேல கைய வச்சிட்டியா, லாபமோ நஷ்டமோ, துன்பமோ தொல்லையோ, ஒன்றே மனதில் உண்டு நினைவில். சிந்தை முழுவதும் அதுதான். இருக்கோ இல்லையோ, கஞ்சோ கூழோ, பிரியாணியோ, ஃப்ரைட் ரைஸோ, எந்த ரைஸோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு பிரைஸ்லாம் வளமா வாழ்ந்துட்டு பரலோக ராஜ்யம் போய் சேரணும். தகுதியா மாறணும். சொல்லுங்க பார்க்கலாம். தகுதி தகுதி தகுதி. 2வது பிலிப்பியர் 3:11 என்ன சொல்லுகிறது? கவனிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டமென்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது லக்கை நோக்கி நீ தொடரணும்னா எதெல்லாம் விடணுமோ விட்டுடணும். குப்பைய போல எண்ணணும். சொல்லுங்க. எப்படி எண்ணணுமா? குப்பை. சொல்லுங்க பார்க்கலாம். குப்பையா இதெல்லாம்? ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்னது? குப்பை. ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதல்ல அவருடைய வருகையில நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னால், கடந்த வாரம் நம்ம சொன்னோம்ல, அவர் இருக்கிறவர். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கணும்னு சொன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். நிறைய பேர் இந்த உலகம்தான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் இந்த உலகத்துல என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் நல்ல காரியம் அவங்களுக்குள்ள இருந்தாலும், கர்த்தருக்காகவே வாழ்றாங்க. எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் இயேசுவை தான் முன் வைப்பேன். அவருடைய குணம் மாறாது. அவங்களுடைய கிரியைகள் மாறாது. அவருடைய செயல்கள் மாறாது. அதே தாழ்மை, அதே பொறுமை, அதே அன்பு. என்னதான் பணம் வந்தாலும் சரி, அல்லேலூயா, என்னதான் எந்த காரியம் வந்தாலும் அந்த பரிசுத்தம் அப்படியே இருக்கு. சொல்லுங்க. விட வேண்டியத சொல்லுங்க. விட வேண்டியத விட்டுறணும். சொல்லுங்க பார்க்கலாம். அதிலேயே நீங்க 3ஆம் அதிகாரத்திலே 7, 8 வசனம் சொல்லுது. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க. நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏங்க, இன்னைக்கு லாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரை விட்டுட்டோம். லாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, நான் லாபமா இருக்கிறத நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கர்த்தரை தேடுறதுக்கு தேடாம லாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, நீ கர்த்தரை தேடுறதுக்கு லாபத்தை நான் விட்டேன். இதுதான் கிறிஸ்தவம். அங்க யாரு? ஓ, யார்? என்னது?
நாம ஒரு லாபத்துக்காக கர்த்தரை விட்டு ஓடுறவன், அல்லேலூயா! எனக்கு ஒரு லாபம் வரப்போகுது. அதுக்காக நான் கர்த்தரை விட்டு ஓடுறவன் கிடையாது. அது விடுறதில்ல. ஸ்தோத்திரம்! கர்த்தருக்காக லாபத்த விடுறது. சொல்லுங்கப்பா, லாபத்த விடுறது. சொல்லுங்க, லாபத்த விடுறது. ஒரு ரூ. 10 தராங்களா இன்னைக்கு? ஓகே போறேன். அந்த இடத்துல கர்த்தர் நாமம் மகிமைப்படலன்னா, பரவால்ல. அப்படி கிடையாது. இது கர்த்தருக்கு பிரியமில்ல. இது விட்டுர்றேன். ஏன்னா, எனக்கு கர்த்தர கூட விடுறதுனால நிச்சயமா உன் வாழ்க்கையில கொடுக்காம இருக்க போறதே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுக்காம இருக்க போறதே இல்ல. நீ விட்டு பாரு. ஆண்டவருக்காக விட்டவர்கள் தரித்திரரானதே கிடையாது. நான் இத விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னவங்க, ஒரு நாளும் இத விட்டுட்டு ஆண்டவர் என்ன கைவிட்டாருன்னா பண்ணது கிடையாது. சொன்னது கிடையாது. ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஆண்டவர் ஏத்துக்கிட்டு, நான் இத விட்டுட்டேன். ஆண்டவர் எனக்கு திரும்ப தரலாம். திரும்ப தருவார். திரும்ப தர்றது எதற்காக? எதுக்காக? நீ திரும்ப தந்துக்கிட்டே இருக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு, பிச்சைக்காரங்க, இல்லாதவங்களுக்கு, ஊழியத்திற்கு நீ இப்படித்தான் தரணும். நீ அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே அழிஞ்சு போயிடக்கூடாது. குக்கர் மாரி அனுபவிச்சிடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் கொடுத்தார். அப்படியே 200 கோடி எத்தனையோ கப்பல விட்டு வந்தாரு. அத விட்டுடலாம். சரி, இன்னைக்கு நம்ம சில காரியங்கள நம்மளால விட முடியல. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. அல்லேலூயா! ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, விவாதம் எழும்ப முன்ன அத விட்டு விடு. சொல்லுங்க, விவாதம் எழும்ப முன்ன அத விட்டுடு. ஸ்தோத்திரம்! இது போல ஒரு சில காரியம். ஸ்தோத்திரம்! மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39, 40 சொல்லுது. உன்னை ஒரு கன்னத்துல அறைஞ்சா, மறு கன்னத்த என்ன பண்ணு? திருப்பி கொடு. உன்னிடத்துல உன்னிடத்துல எது அந்த வசனத்த படிங்க. ஆ, ஆ. சொல்லு உன் அங்கியையும் விட்டு விடு. விட்டு ஓட்டான். யாரு அங்கியா? யாரு? யோசேப்பு. நம்ம தெரிஞ்சே போய் மாட்றோம். வாலி பிள்ளைங்க செல்ல பார்த்து விபச்சார காரியம் நெறைய வருது. கெட்டு நாசமா போறீங்க. நீ என்ன பார்க்கணும் யாருக்குன்னா தெரியுது. அசுத்தம் பயங்கரமா வருது அதுல. அசுத்த காரியம், கசமான காரியம் நெறைய வருது. தட்டுனாவே வந்துடுது. சும்மா திருப்புனால வருது. நான் சினிமா தான் பார்க்கிறேன். ஏதோ ஸ்டேட்டஸ் தான் பார்க்கிறேன். ரீல்ஸ் தான் பார்க்கிறேன். ரீல்ஸ்லயே வருது. உனக்கு ரீல்ஸ் எடுக்கும்போது ரீல்ஸ் பார்க்கும்போது அது தள்ளி விடுறதுக்கு ஒரு தெம்பு இருந்தா பரவாயில்ல. அங்கதான் உன் கண்ண நிறுத்துவேன். அங்கடா என்ன பண்ணுவ? வாலி பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா! நான் ஒரு ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். உண்மையால எனக்கெல்லாம் ஸ்தோத்திரம். ஏன்டா இந்த செல்லு வந்ததுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா, நீ செல்லு வேணான்னு சொன்னா கூட, இதோ அந்த பையனுக்கு கூட அடுத்த 3 வருஷத்துல செல்லு குடுத்துருவாங்க. 2, 3 மாசம் 2 இன்னும் 2 வயசுல கூட குடுத்துருவாங்க. அவன் என்ன பண்ணணும் அவன்? அமைதியா இருக்கணும். இல்லையா? அது வருதோ இல்லையோ, இன்னைக்கு எல்லாம் எது எடுத்தாலும் எதுல தான் வருது. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இனியெல்லாம் நாங்கலாம் எப்படி பிரசங்கம் பண்ண போறோம்ன்னு தெரியல. செல்லுல எவ்வளவோ நல்ல காரியம்லாம் இருக்கு. நான் பசங்களுக்கு சொல்லுவேன், இங்கிலீஷ் கத்துக்கோ.
ஜெப செய்திய ஒரு நாளா வசனம் கேட்டு யாராவது திட்டுவேன் நான் பையன. சாலமன் யோபேத்தேசனம், "நீ செல்ல பார்த்துன்னுக்கிறியா? வசனம் கேட்டுக்கியா? அதுல எதனா நல்ல காரியம் கேட்டுன்னு இருக்கியா?" உடனே சிரிப்பு. அல்லேலூயா! சரி அத விட்டுறலாம். சரி வேற என்ன இருக்கு? ஹல்லேலூயா! ஆமா. இன்னைக்கு நெறைய காரியத்த விட்டு விட வேண்டியதெல்லாம் விடுங்கப்பா. ஆண்டவருக்கு முன்பாக நாம அந்த பந்தய பொருளுக்கு போகாதபடிக்கு, அத பின்பற்றக்கூடாதபடி, வேற ஒரு பொருள் நம்மை பின்னுக்கு இழுக்காதபடிக்கு என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம். பந்தய பொருள் மேலேயே ஆசை இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா! 3வது காரியம் பாருங்க. பிலிப்பியர் 3:12 டக்குன்னு எடுங்க. நான் அடைந்தாயிற்று. முற்றும் தேறினவனானேன். எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சொல்லுங்க, ஆசையாய் தொடருகிறேன். ஆசை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாட்டி நான் ஆசைய குறிச்சு பிரசங்கம் பண்ணும்போது, அப்போ ஒரு சகோதரி அந்த ஆசைய குறித்து கேட்டாங்க. இந்த நாள் வரையிலும் அந்த ஆசைய குறிச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்றாங்க. ஆசையா நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே வசனத்த. முதல் ஜெபத்துல அவங்க பண்றாங்க. அப்பதான் யோசிச்சேன். பரவால்ல. ஆ கர்த்தருடைய வார்த்தை சரியா தான் வருது போல இருக்கு. ஆசையாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசையாய் தொடரணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா! ஏனோ தானோன்னு இல்லப்பா. சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் நான் தொடர்றேன். ஆனாலும் என்ன பண்ண போறதில்ல நானு. ஏதோ தொடர்றேன். ஏதோ நான் போறேன். அப்படி இல்லாம அந்த பரலோக ராஜ்யத்துக்காக ஆசையாய் தொடருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு ஆசைய தார ஆண்டவரே. 63ஆம் சங்கீதம் 1, 2 வசனம் சொல்லுகிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுவேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் என்னவா? உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும், உம்முடைய மகிமையையும் கண்டேன். அல்லேலூயா! உம்முடைய வல்லமை கண்டேன். மகிமையும், வல்லமையும் கண்டேன். நீ ஆசையா இருந்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் கொண்டு போயிடுவார் நம்மள. இங்கேயே உங்கள நல்லா வச்சு, அங்க உங்கள பரிசுத்த ஸ்தலத்தில அவருடைய வல்லமையை காணும்படி, அவருடைய மகிமையை காணும்படியாய் கர்த்தர் செய்வார். பாருங்க, சகோதரி ஜெபிக்கும்போது சொன்ன அந்த வார்த்தைய நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7, 8 வசனம் சொல்லுது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தைய ஒரு அதிபருக்கு என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்றாங்க பவுல் என்ன பண்றாரு? சொல்றாரு. அப்போ அந்த ஆளு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைய 7ஆம் வசனம் சொல்லுது. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுலனும் அதிபதி உடனே இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். தேவனுடைய வார்த்தைக்காக பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை தான் சொல்லி அந்த சகோதரி ஜெபிப்பாங்க. இன்னைக்கு அதேதான். அல்லேலூயா! இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு ஆசை. அல்லேலூயா! சொல்லுங்க, அவன் எப்படி இருக்கணுமா? ஆசை. ஒரே ஆசை. ஆண்டவர் மேல ஒரே ஆசையா இருக்கணும். பிலிப்பியர் 2:1, 23 படிச்சு பார்த்தீங்கன்னா,
ஆ. இவன் 2 நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. எனக்கு அது அதிக நன்மையா. சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பந்தய பொருள் மேல ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பந்தய பொருள் மேல ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையாக அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஆசை. என்னதான் இந்த உலகத்துல பல ஆசாபாசங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்கணும். என்று நான் காண்பேனோ வானொலியா பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. யார் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்ம தடை பண்ணணும்னு நினைச்சாலும் அதை உதறி தள்ளிட்டு ஓட்டத்தை ஆசையோடு தொடருங்க. விடாதீங்க, பிடிச்சுக்குங்க. அவரை பரலோகராயத்தை பிடிச்சுக்குங்க. எதுவும் நம்மளை தடுக்கவே கூடாது. எந்த நோக்கமும் நம்மை தடுக்க கூடாது. யோவான் 8:56 என்ன சொல்லுது? அங்க இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஒருவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசை நமக்கு இருந்தா அது அப்படியே நிறைவேறும். சொல்லுங்க. ஆசை இருந்தா ருசியா மாறாது, தோசையாவும் மாறாது. ஆசை நமக்கு, அந்த ஆசை அப்படியே நிராசையா போகாது. ஆசை நிறைவேறும். சொல்லுங்க. ஆசை நிறைவேறும். ஒரு அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19:22 படிங்க. கருத்தை சொல்லிடலாம். நீதிமொழிகள் 19:22 டக்குன்னு கடந்து போலாம். நன்மை செய்ய ஆசையே தயை. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆசை நமக்கு இருக்கா? நன்மை செய்யணும்ன்ற அந்த ஆசை இருக்கா? சரி. அப்போ 3வது என்னன்னா, ஆசை நமக்கு இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை தொடரும். ஆசையாய் தொடரணும். அவருடைய பின்பற்றுறது. ஆலயத்துக்கு வரமா ஆசையாய் வரணும். ஜெபிக்கிறோமா ஆசையா ஜெபிக்கணும். வேதத்தை படிக்கிறீங்க ஆசையா பண்ணுங்க. எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு. எது சொன்னாலும் பின் வாங்குற, எது சொன்னாலும் எதிர்க்கிற. ஆசையா செய்யுங்க. எதுவுமே நீங்க சொல்லி செய்யணும்னு அவசியமே இல்லை. சீக்கிரமா சொல்றோமா ஆசையாவா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரையா ஆசையாவா. பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஆசையா செஞ்சா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எண்ணமே வராது. 4வது காரியம் பாருங்க. 13ஆம் வசனம். பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. சொல்லுங்க. பின்னானவைகளை மறந்து. யாரு பின்னானதை திரும்பி பார்த்தாங்க? யாரு? லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தா. உங்க சிந்தையில பின்னாய் திரும்பி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, நம்ம கர்த்தருக்குள்ள வந்து ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே. உலகத்தில் இருந்திருந்தா நான் நல்லாவே இருந்திருப்பேன் போல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட்டாரு. கர்த்தர் என் மேல ஞாபகமே இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 43:18-19 சொல்லுகிறது. முந்தினவைகளை இதோ நான் புதிய காரியத்தை சொல்கிறேன். அது இப்போதே தோன்றும். அதை அறியீர்களா? வனாந்திரத்துல வழியையும் அவாந்தர வேளையில ஆறுகளை உண்டாக்குவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்திரத்துல வழியையும்
அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குறவர். பழைய காரியம் அல்ல. சொல்லுங்க, பழைய காரியம் அல்ல. என்னது? பின்னானவைகளை மறந்துருங்க. பின்னாந்து அப்படியே பின்னுக்கே போட்டோம். பின்னுக்கு திரும்பி பார்க்காதீங்க. என்னாகும் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ல இருந்து 6 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு இருந்தாலும் எப்போது பார்த்தாலும் அவங்க எகிப்தை நோக்கியே எண்ணங்கள். எகிப்தை குறித்ததான எண்ணங்கள். எப்பயுமே எகிப்தை குறித்ததான எண்ணங்கள். உலகத்தை நோக்கியே எண்ணம். ஸ்தோத்திரம். அந்த வெங்காயம், எகிப்தில் இருக்கிற வெங்காயத்தை குறிச்ச எண்ணம். எகிப்தில் இருந்த வெள்ளை பூண்டு குறித்த எண்ணம். கொமட்டி காய்களை குறித்த எண்ணம். எப்ப பார்த்தாலும் இந்த எகிப்தை குறித்தே எண்ணம் தான் தவிர, ஒரு நாளும் எதிரி இருக்கிற கானானை குறித்து எண்ணம் இல்லாமலே இருந்தாங்க. ஆகையினால் தான் பாத்தீங்கன்னா, எவெல்லாம் பின்னானவைகளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் வனாந்தரத்துல மரித்து போனார்கள். அவங்க பின்னுக்கே போயிட்டாங்க. இப்ப கூட நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். நீ தான் என்னதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வந்தாலும் பின்னோக்கியே வாழ்க்கை இருந்தனா பரலோகத்துக்கு போக மாட்டோம். இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே நம்ம மறிக்க வேண்டியதாயிடும். இந்த உலகத்துக்குரியவர்களாகவே நம்ம மறிக்க வேண்டியதாயிடும். அது பரலோக ராஜ்யத்துக்கு மறிக்கிற நிலையில ஸ்தோத்திரம் அம்மை குறித்து ஒரு சாட்சி பகரக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஒரு அல்லேலூயா. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 3-7 வசனத்தை வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்க பழைய தெய்வங்களை கொண்டு வந்து வைக்கிறான். பழைய தெய்வங்களை கொண்டு வந்து வைக்கிறான். பழைய காரியங்களை செய்யறான். ஸ்தோத்திரம். கொலோசியர் 3:9 மட்டும் படிங்க பார்க்கலாம். அடுத்த கோப்பி சொல்லி போட்டு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போடுங்கள். பழைய மனுஷனை, பழைய சுபாவத்தை விட்டுருங்க. அல்லேலூயா. பழைய குணத்தை விட்டுருங்க. பழைய பொய்ய விட்டுருங்க. பழைய ஏமாத்துற தன்மை விட்டுருங்க. பழைய கெட்ட வார்த்தை விட்டுருங்க. பழைய கோபம் விடுங்க. பழைய அநியாயம் விட்டுருங்க. பழைய செல்லம் விட்டுருங்க. பழைய மனுஷனையா அவன் செய்கையா கலைத்து போடு. பின்னானதை விட்டுட்டு முன்னானதை நோக்கி ஆசையாய் ஓடு. முன்ன போங்க. சொல்லுங்க, முன்னுக்கு போங்க. முன்ன தொடருங்க. பின்னுக்கு இழுக்க விடாதீங்க. அல்லேலூயா. பாவம் மூட்டை நம்மளுக்கு விடாதீங்க. சரி, 5வது காரியம் கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். 3:15. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்தில் ஆகிலும் நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எது வரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருக்க கடவோம். ஒரே சிந்தை. அல்லேலூயா. என்ன சிந்தை? பரலோக சிந்தை. எந்த சிந்தை? ஆமா, ஸ்தோத்திரம். நம்மில் தேறினவர்கள் அந்த சிந்தையா இருக்கணுமா? பரம அழைப்பேன், பந்தய பொருளுக்காக தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்தில் ஆகிலும் நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு பக்கம் தேவனுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, தேவனுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வரப்போகிறார்.
அந்த சிந்தனை நீ வேலை செஞ்சாலும் சிந்தனை, இயேசு கிறிஸ்து இப்போ வந்தா நான் போவேனா? அதுக்கு ஆயத்தமாகணுமே. ஐயோ! இந்த உலகத்துல நான் வேஷத்தோடு இருக்கிறேனே. ஐயோ! இயேசு வந்தாங்க. எப்படி போறதுன்னு தெரியல. ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துப்பா. என் துர்க்குணத்தெல்லாம் மாத்துப்பா. சிந்தனை எப்பவுமே அந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும். அங்கேயே இருந்து ஸ்தோத்திரம். அங்கேயே இருந்து எங்கே இருந்து? 3, 19, 20 கொலோஸ் பிலிப்பியர் என்ன சொல்ல நம்முடைய அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலட்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தை முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை. எது இருக்கோ இல்லையோ, இந்த உலகம் எவ்வளவு காலம் வாழ போறோம்? கொஞ்ச கால வாழ்க்கை. யோபு சொல்றாரு, கொஞ்ச கால வாழ்க்கை அது அஞ்சக்கார ஓட்டு போல ஓடுதுப்பா. எப்படியா? நெய்கிறவன் இழை போல நம்முடைய நாட்கள்லாம் கடந்து போகிறதா. நெய்கிறவன் அந்த இழை விட்ட உடனே எப்படி பறந்து போகிறது, அது போல நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் நாமளும் சீக்கிரம் போயிடுறோம். யோபு சொல்ற, அஞ்சக்கார ஓட்டம் போல என் வாழ்க்கை ஓடுது, சீக்கிரமா ஓடிடுச்சு. திரும்பி பார்த்தேன், 55 வயசு, 54 வயசு, 60 வயசு, 70 வயசு ஆயிடுச்சு. இப்பதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. சீக்கிரம் வாழ்க்கை ஓடுது. ஆகினால் அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். என்னுடைய குடியிருப்பு சொல்லுங்க, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அவர் வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. நான் அந்த மத்திய ஆகாயத்திலே நான் அவரை சந்திக்க போகிறேன். இயேசுவை நான் முகமுகமாய் பார்க்க போகிறேன். அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக மாறுவேன். பாடணும் இல்லையா? சிஞ்சன் சின்னன் சிறுவாயதில் என்னை சொல்லும் சின்னஞ்சிறு வயது என்னை தூரித்து சிவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். அல்லேலூயா. அதான் அங்கே அவர் சமூகத்துல அன்பருடன் வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கொலோசியர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20, 21 வசனம் சொல்லி முடிச்சிடலாம். ஆனா ஒரே வசனம் தான் இருக்கு. மத்தேயு 6, 21, 20, 21. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே அங்கே பூச்சியாவது துரும்பாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடன் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. நல்லா கவனிங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க உங்க இருதயம் இருக்கட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில தோல்விகள் காணப்படலாம், பலவீனம் காணப்படலாம், வெற்றி இல்லாத போல் இருக்கலாம். அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் வெற்றியை தர அவரால் முடியும். அவர் இந்த உலகத்துல வெற்றி தராம நம்மளை எடுக்க மாட்டாரு. பரலோகத்தையே கொடுக்கிறவர், அவரையே நமக்காய் கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? எதையோ யோசித்து உங்களை குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. என் இயேசு ராஜா வரப்போகிறார். என் மணவாளன் வரப்போகிறார். என் இயேசு வரப்போகிறார். சொல்லுங்க, என் இயேசு வரப்போகிறார். அவரை நான் காண்பேன். இந்த உலகத்தில் செஞ்ச ஊழியத்துக்கெல்லாம் எனக்கு பொக்கிஷம் அங்க இருக்கு, சேர்த்து வச்சிருக்கிறேன்.
எந்த அளவுக்கு நான் தேவனை தேடினேனோ அந்த பொக்கிஷெல்லாம் அங்க இருக்கு. நான் ஆண்டவருக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதற்கான பலன்கள் பொக்கிஷம் அங்கேயே சேர்த்து வச்சிருக்கிறேன் நானு. ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் செஞ்சு ஆத்தும ஆதாயம் பண்ணணும், எத்தனை டிராக்ஸ் கொடுத்தனோ, எவ்வளவு கஷ்டப்பட்டனோ, எவ்வளவு கொடுத்தனோ, எல்லாவற்றுக்கான பலன் அங்கே இருக்கிறபடியால் என்னுடைய சிந்தனை அங்கே சிந்தனை இருக்கும். வேற சிந்தனை எனக்கு இல்லை. எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வேற சிந்தனை இருந்தா அதை எடுத்து போடுங்க. உன்னுடைய சிந்தனைய அங்க வைங்க. ஒன்றே மனதில் ஒன்று நினைவில் சென்று பரனை கண்டிடுவே. சொல்லுங்க, உங்க சிந்தனை அங்க வைங்க. சொல்லுங்க, என் சிந்தனை ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு. அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்காரைகள் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. ஆமென். கொலோசியர் 3:1-2 வசனம் சொல்லுது, நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவின் வலது பரிசுத்தில் உள்ள மேலானவைகளாக பூமிக்குரியவைகளை அல்ல. சொல்லுங்க, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பந்தய பொருளை நோக்கி தகுதியாக ஓடு. விட வேண்டியதெல்லாம் விட்டுருங்க. ஆசையாய் தொடருங்க. பின்னானவை எல்லாம் மறந்துருங்க. முன்ன ஓடுங்க. பந்தய பொருள் மேலே உங்களுக்கு சிந்தனை முற்றிலும் இருக்கட்டும். வேற சிந்தனை வேணாம். இயேசுவின் சிந்தனை. உன் சிந்தனை வேற எதையும் யோசிக்கூடாதான். எல்லா யோசனையும் அவர் பார்த்துக் கொள்வார். உனக்கு எல்லாவற்றையும் அவர் தருவார். உனக்கு தேவையானத, சுகத்தை, பணத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை, நன்மைய, வீட, வாசல, கார, பங்களாவை எல்லாத்தையும் தருவார். ஆனா அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. அதை நோக்கி தொடருங்க. எதை நோக்கி? பரலோக ராஜ்யத்தை நோக்கி தொடரும். அல்லேலூயா. சொல்லாம ஆமென். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாரான்னு ஒரே வார்த்தை சொல்லி கேட்போம். ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தார ஆண்டவரே. இந்த சத்தெல்லாம் உனக்கு செல்லுபடி ஆகாது. சொல்லுங்க. வெரி குட். பரவாயில்ல. சொல்லாமலே 3 வாட்டி சொல்லிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு வாஞ்சை இருக்கு பாத்தியா? இல்ல, ரொம்ப வாஞ்சை. சோத்திரம் அப்படியே இருக்குது. ஆமென். செய்வார், கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம்.